ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா வாழ்க்கையை பற்றி தீவிரமான யோசனையா? யோசி யோசி. வாழ்க்கையில் முக்கியமான சில கட்டங்கள், நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது. அதற்காக நீ யோசித்துத்தானே ஆக வேண்டும். நீ கேட்கலாம், என்னது என்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்களா? அப்படியெல்லாம் நான் பார்த்தது கூட இல்லையே. என்னுடைய வாழ்க்கையில் என்ன நல்ல விஷயம் நடக்கப் போகிறது என்று நீ என்னிடம் கேட்கலாம். ஆனால் உண்மையில் சொல்ல வேண்டும் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கத்தான் போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை நான் தரத்தான் போகிறேன். நீ நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, நடக்கப் போகும் நல்லதை சொல்லித்தானே ஆக வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் ஏது நடக்கப் போகிறது, என்ன விஷயங்கள் அமையப் போகிறது, உங்களுடைய ஆசைகள், கோரிக்கைகள் அனைத்தும் இனிமேல் வரப்போகும் நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கப் போகிறது. நீ நினைக்கலாம், இதெல்லாம் சாதாரணமான பேச்சு, எதுவுமே நடக்காது, எல்லாமும் மிகப்பெரிய அளவில் நமக்கு பாதிப்பை தான் உண்டுபடுத்த போகிறது என்று நீ நினைக்கலாம். ஆனால் உண்மையில் சொல்ல போக வேண்டும் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நான் அனைத்தையும் மாற்றக்கூடிய நேரமும் காலமும் வந்துவிட்டது என்பது மட்டுமே என்னால் கூற முடியும். நீங்களாக ஒவ்வொன்றையும் நினைத்து கொண்டு இப்படித்தான் நடக்கும், அப்படித்தான் நடக்கும், இந்த மாதிரி தான் வாழ்க்கை மாறும். எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையை வைத்து விளையாடுகிறார்கள். தெய்வம் கூட நம்முடைய வாழ்க்கையை வைத்து விளையாடுகிறது என்பது போல ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்தாய், ஆனால் அது தவறு. மனிதர்கள் வேண்டுமானால் உன்னுடைய வாழ்க்கையை வைத்து விளையாட நினைப்பார்கள். ஏன் நினைப்பார்கள், என்ன நினைக்கிறார்கள்? ஆனால் நான் தெய்வம் அல்லவா? உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் உனக்கு சுபத்துவமாக கொடுக்க வேண்டும் என்றுதானே நான் நினைப்பேன். எனக்கு உன் மீது என்ன கோபமா? உனக்கு நான் எதிரியா? உனக்கு தவறுகளை மட்டும் கொடுப்பதற்கு? இங்கு எல்லாரையும் போலத்தான் நீயும், எல்லா பிள்ளைகளைப் போலவும் தான் உன்னை நான் படைத்தேன். நீ செய்ததற்கான பலன்களை கொடுக்கிறேன், நீ தவறு செய்தால் தண்டிக்கிறேன், நல்லது செய்தால் தட்டி கொடுக்கிறேன். நான் அப்படித்தான். உன் வீட்டில் எத்தனை பேர் உன் கூட பிறந்தவர்கள் இருந்தாலும் தாயும் தகப்பனும் ஒரே மாதிரி தானே உன்னை பார்ப்பார்கள். அதே போலத்தான் உன்னை நான் ஒரே மாதிரி தான் பார்க்கிறேன். எனக்கு இந்த பிள்ளை பெரியவள், அந்த பிள்ளை சிறியவள் என்பது எனக்கு கிடையாது. அதை நீங்கள் முதலில் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இங்கு காலம் காலமாக ஒரு பிரச்சனை மட்டும் நடந்து கொண்டு இருக்கிறது. தெய்வத்திற்கு பணக்காரனை தான் பிடிக்கும். ஏனென்றால் பணக்காரன் தான் தெய்வத்தை பார்த்து கொள்கிறான் என்றெல்லாம் ஏதேதோ வாய்க்கு வந்தது போலவே இங்கு பேசுகிறார்கள். ஆனால் உண்மையில் சொல்ல போனால் அந்த பணக்காரன் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் அல்லவா, அவனை படைத்ததும் நான் தான். எனக்கு இந்த பாரபட்சம் என்பது ஒரு பொழுதும் கிடையாது. எனக்கு எல்லாமும் தெரியும். என்னுடைய வாழ்வை ஒவ்வொன்றையும் அழகாக மாற்றவும், அழகாக ஒவ்வொன்றையும் திருப்தியாக கொண்டு வரவும் எனக்கு தெரியும். அதனால் நீங்கள் எவ்விதத்திலேயும் எதையும் நினைத்து கலங்கவும் வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கை இதோடு முடிந்துவிட்டது என்று நீங்கள் நினைக்கவும் வேண்டாம். என்னை பார், உனக்கு என்னுடைய கண்ணை பார், உனக்கு அத்தனையும் புரியும். நம் தெய்வம் நம்மோடு இருக்கிறது என்பது புரியும். உன்னுடைய பெரும் மன உளைச்சல்கள் இந்த வாக்கின் மூலமாக நீங்கியது தானே. நம்மை தெய்வம் கண்டு கொள்ளவில்லை என்று எப்பப்பத்தாலும் சொல்லிக்கொண்டு இருந்தாய். நான் உன்னை பார்க்கிறேன் என்றோ உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டேன் என்ற ஒரு திருப்தி உனக்கு இருக்கிறதா இல்லையா? தங்க பிள்ளையே, நான் உன்னை ஒரு நாளும் ஒரு பொழுதும் அலட்சியமாக பார்த்தது இல்லை. உனக்கு இது செய்யலாமா, வேண்டாமா, இது உனக்கு நடத்தி கொடுக்கலாமா என்பதையெல்லாம் நான் நினைத்தது அல்ல. உனக்கு எப்படி உனக்கு திருப்தியை நான் கொடுக்க வேண்டும் என்பது மட்டுமே தான் நினைத்திருக்கிறேனே தவிர உனக்கு தவறான ஒரு விஷயத்தை கொடுக்க வேண்டும் என்பதை நான் நினைத்தது கூட கிடையாது. அதனால் கவலைப்படாதீர்கள். 4 பேருக்கு மத்தியில்
உங்களுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றினாலும் மாற்றுவேனே தவிர இனி வரும் காலங்கள் அத்தனையும் சிறப்பானதாக அமைத்து கொடுப்பேன். இதுவரைக்கும் இருக்கும் விஷயங்கள் அனைத்தையும் விடு. இதற்கு பிறகு நடக்கப் போகும் விஷயங்களை மட்டும் கவனித்துப்பார். 4 பேத்துக்கு மத்தியில் உன்னை தலைக்குனிய வைத்தேன் என்று என் மீது நீ கோபமாக இருக்கிறாய். ஆனால் நான் உன்னுடைய வாழ்க்கையை தலை நிமிர வைக்கப் போகிறேன் என்று மட்டுமே இனி வரும் நாளில் நீ என்னிடமே சொல்வாய். நான் என்னவோ நினைத்தேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அனைத்துமே மாறிவிட்டது, அனைத்துமே சந்தோஷமாக இருக்கிறது என்று நீயே சொல்லும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஓர் திருப்திகள் அமையும் காலங்களும் நேரங்களும் வந்துவிட்டது. சிரிக்க தயாராகு. உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி நீ அழுது கொண்டு இருந்தாயோ அதை மறந்து சிரிக்க தயாராகு. வெற்றியின் பாதை ரொம்ப தூரமாக இல்லை, பக்கத்தில் தான் உள்ளது. கூடிய விரைவில் நல்ல செய்தி உன்னுடைய வாழ்க்கையில் வந்து சேரும். எப்பொழுதும் கூடவே இருப்பேன். ஓம் சாய்ராம்.